வீடியோல இந்த உலகத்தோட முதல் சிந்தனையாளர் யாருன்னு பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நூல் எழுதிய முதல் சிந்தனையாளர் யாருன்னு பார்க்க போறோம். நூல் எழுதிய முதல் சிந்தனையாளர் பிளேட்டோ தாங்க. சாக்ரட்டிஸ் தான் பிளேட்டோவோட குருவான். செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்துல பிறந்தவர் தான் பிளேட்டோ. உறவினர் ஒருவர் மூலமா சாக்ரட்டிஸோட அறிமுகமும் பழக்கமும் கிடைச்சது. சாக்ரட்டிஸோட அறிவாலயத்துல வளர்ந்த சீடன் தான் பின்னால உலகமே வியந்து போற்றக்கூடிய பிளேட்டோவா உருவானாரு. பிளேட்டோவோட இயற்பெயர் அரிஸ்டோகிலிஸ். பிளேட்டோன்றது புனைப்பெயரா தான் இருந்தது. கிரேக்க மொழியில பிளேட்டோனா விரிந்து பரந்த விலாசமானன்னு பொருள். நவீன கால சிந்தனையாளர்களும் மதிக்கக்கூடிய அவரது விசாலமான அறிவை எண்ணிதான் அவருக்கு பிளேட்டோன்னு பேரே வந்தது. இளமையில குஸ்தி சந்தக்காரராகவும் அப்புறம் இராணுவத்துல சேர்ந்து படை வீரராகவும் பணியாற்றினாரு. 20 வயதுக்குள்ள நிறைய நாடகங்களையும் கவிதைகளையும் பிளேட்டோ இயற்றினாரு. ஆனா சாக்ரட்டிஸோட சிந்தனை தொடர்பு கிடைச்ச அப்புறம் இதை எல்லாத்தையும் விட்டுட்டாரு. இளமையா இருக்கும்போது அவருக்கு அரசியல்ல ஈடுபடணும்னு ஆவல் இருந்தது. ஆனா முட்டாள்களும் முரடர்களும் ஆதிக்கம் செலுத்தும் அரசியல் துறையில சுயநலக்காரர்களுக்கு மட்டும்தான் இடம் கிடைக்குமே தவிர அறிவாளிகள் அங்க அங்கீகரிக்கப்பட மாட்டாங்கன்றத பிளேட்டோ அனுபவப்பட்டு உணர்ந்தாரு. அதனால அரசியல் துறையில பதவி ஏற்காம அரசியல் துறை சிந்தனையாளரா ஒதுங்கி வாழ்ந்தாரு. ஏதென்ஸ் நகரத்துல இருந்த செல்வந்தர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து குடியாட்சிக்கு எதிராக கிளம்புனாங்க. சிலர் கட்சி ஆட்சின்னு முழங்கிக்கிட்டே மக்களாட்சி முறை ஆள திறமையற்றதுன்னு பிரச்சாரம் செஞ்சாங்க. உண்மையிலேயே ஏதென்ஸ் நகரத்துல நடந்தது குடியாட்சியோ மக்களாட்சி முறையோ இல்ல. அதாவது மொத்த மக்கள் தொகையில 2 பங்கினர் அடிமைகள். அவங்களுக்கோ ஓட்டுரிமை கிடையாது. அரசாங்க சபையில சங்கம் வகிப்போர் 500 பேர் தான். இந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற விதமோ வித்தியாசமானதா இருந்தது. சுதந்திர பிரஜைகளோட பேரை அகர வரிசையில ஒரு பட்டியலா தயாரிச்சு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முதல் எழுத்துள்ள பெயர்களை வரிசையா தேர்ந்தெடுத்து அவங்கள தான் உறுப்பினரா நியமிச்சாங்க. இந்த வித்தியாசமான ஜனநாயக ஆட்சி முறையை எதிர்த்து தான் சிலர் கட்சி ஆட்சியினர் போராட்டத்துல இறங்கினாங்க. ஸ்பார்ட்டா ராஜ்யத்து போர்ல ஏதென்ஸ் கப்பற்படை முறியடிக்கப்பட்டப்ப அதையே சரியான சந்தர்ப்பமா கருதி சிலர் கட்சி ஆட்சியினர் ஒன்று சேர்ந்து கிரிட்டியாஸ் என்றவரோட தலைமையில புரட்சி செஞ்சாங்க. போர்ல மட்டும் இல்ல, நிர்வாகத்துறையும் ஏதென்ஸ் ஆட்சி திறமையற்றதுன்னு சொல்லி குடியரசுக்கு எதிராக ஒரு சில பணக்காரர்களும் சேர்ந்து புரட்சி செஞ்சாங்க. ஆனா புரட்சி வெற்றி பெறல. புரட்சி தோல்வி அடைஞ்சு கிரிட்டியாஸ் கொல்லப்பட்டாரு. அரசியல் தலைவனா உருப்பெறணும்னு நினைச்ச பிளேட்டோவோட இளமை கனவை இந்த சம்பவம் மாற்றி அமைச்சிருச்சு. அரசியல் துறையில நேரடியா ஈடுபடுறத வெறுத்தாரு. அதிகார பதவிகளை எல்லாம் ஏற்க மறுத்தாரு. ஒரு சிலர் ஆட்சியோட தோல்வியப்பதான் சாக்ரட்டிஸ் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டாரு. இது எல்லாம் பிளேட்டோவை மனதளவுல வெறுப்படைய செஞ்சுச்சு. அதுக்கப்புறம் தான் பிளேட்டோ தத்துவ ஞானியாவே ஆனாரு. நல்ல ஒரு அரசியல் முறை எதுன்னு சிந்திக்க ஆரம்பிச்சாரு. ஒரு சிலர் ஆட்சி புரட்சி தோல்வி அடைஞ்சதால அந்த புரட்சியாளர்களுக்கு ஆதரவாளராயிருந்த பிளேட்டோவை சிறையில தள்ள புதிய ஆட்சியினர்லாம் முடிவு செஞ்சாங்க. அதனால சாக்ரட்டிஸ சிறைச்சாலையிலிருந்து பிளேட்டோ காப்பாற்ற முயன்றாருன்னு குற்றம் சாட்டி அவரை சிறைப்பிடிக்க திட்டம் தீட்டினாங்க. பிளேட்டோ அவங்கிட்ட இருந்து தப்பிக்க ஏதென்ஸ் நகரத்தை விட்டு வெளியேறினாரு. பல நாடுகள் சுற்றி தெரிஞ்சாரு. அப்புறம் பிளேட்டோ மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் தன் தாய்நாடான ஏதென்ஸுக்கு திரும்பி வந்தாரு. அவருக்கு 40 வயசு. பரந்த உலக அனுபவங்களால அவரோட அறிவு இன்னும் விசாலப்பட்டு கூர்மையடைஞ்சு இருந்தது. பிளேட்டோ அவரோட அரசியல் சமுதாய சிந்தனைகளை நூல்களா உருவாக்கி வருங்கால சமுதாயத்துக்கு வழங்கிட்டு போகணும்னு நினைச்சாரு. அதுக்கு ஏற்றபடி மாணவர்களை தயாரிக்கவும் முன்வந்தாரு. இதுக்காகவே ஏதென்ஸ் நகரத்துல ஒரு பூந்தோட்டத்துல இருந்த மாளிகையை வாங்கினாரு. அதுக்கு அகாடமின்னு பேரும் வச்சாரு. இதை அடிப்படையா வச்சுதான் இன்னும் பல நூலகங்களுக்கும் பயிற்சி நிறுவனங்களுக்கும் அகாடமின்னு பேர் வைக்கிறாங்க. கிரேக்கத்துல இருந்து ஆங்கிலத்துக்கு வந்த சொல்லுதான் அகாடமி. பிளேட்டோவோட இந்த அகாடமி தான் உலகத்துல முதல் பல்கலைக்கழகம்னு சொல்றாங்க. கிமு 380 தொடங்கப்பட்டது. அந்த அகாடமில இருக்கிற மாணவர்களுக்கு அரசியல் பாடமும் விஞ்ஞான பாடமும் போதிக்கிறதுல தான் பிளேட்டோவோட மீதி காலம் கழிஞ்சது. கலைக்கல்லூரி நிறுவி 20 வருடங்களாகி பிளேட்டோவுக்கு 60 வயது ஆனது. அவரோட புகழ் கிரேக்கத்தை தாண்டி அயல் நாட்டுலலாம் பரவினது. பிளேட்டோவோட குடியரசு நூல் பொது உடைமை சித்தாந்தத்தை உள்ளடக்கியது. அதோட புகழ் எல்லா இடத்துலயும் பரவியது. பிளேட்டோவோட இறுதி கால மரணம் இயற்கையாவே இருந்தது. பிளேட்டோ எழுதிய நூல்கள் 56. சாக்ரட்டிஸ் பேசினாரு, பிளேட்டோ எழுதினாரு. இந்த வகையில தான் நூல் எழுதிய முதல் சிந்தனையாளர்னு பிளேட்டோவை சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.